வணக்கங்க. விஜய் ரசிகர்களுக்கும், டிவிகே தொண்டர்களுக்கும், விஜய் அண்ணாவுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜனநாயகன் படம் சென்சார் ஆயிட்டு, சென்சார் ஆகி யுஏஏ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண பிறகு, அந்த படத்தை திரும்பி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உள்ள ஒரு ஆள் ஜூமோட்டோ இதில் எடுத்து அதை திருப்பி தடை பண்ணுறதுக்கு கோர்ட்டில் இது பண்ணியிருக்காப்படி, அப்பீல் பண்ணியிருக்காப்படி. இது எப்படி இருக்குன்னா, சினிமா துறையே கேவலப்படுத்துகிற மாரி இருக்குது. சினிமா துறையே அந்த ஃபிலிம் டிபார்ட்மெண்ட்டே கேவலப்படுத்துகிற மாரி இருக்குது. உண்மையிலே சினிமா துறையில் உள்ளவங்கலாம் உண்மையில் நல்ல ரத்தம் ஓடுற மாரி இருந்தால் இத்தனை நேரம் எல்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்கணும். இந்த மாரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதை திரும்பி நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்களேன்னு எல்லாரும் போராட்டத்தில் குதிச்சிருக்கணும். இதே விவசாயிகளாக இருந்தால் குதிச்சிருப்பான். சினிமா துறையில் உள்ளவன் எல்லாருமே எப்படி சொல்கிறது, ஒற்றுமை இல்லைன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. ஒரு விவசாய பிரச்சனை, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா கூட கிராமத்தில் உள்ளவனுக்கு கூட கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா துறையில் உள்ளவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதனால போராட்டத்தில் குதிச்சிருக்கணும். போராட்டம் பண்ணி சென்னையை தம்பிக்க வச்சிருக்கணும். இன்றைக்கி ஒரு ஆளுக்கு இவருக்கு விஜய்க்கு நடக்குது, நாளைக்கு உனக்கு நடக்காதா? நாளைக்கு இன்னொரு ஹீரோவுக்கு நடக்காதா? இந்த தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு இன்னொரு தயாரிப்பாளருக்கு நடக்காதா? என்னையா சினிமா ஃபீல்டில் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா டைரக்டரும் சேர்ந்து இத்தனை நேரம் போராட்டம் பண்ணணும், எல்லா தயாரிப்பாளரும் சேர்ந்து இத்தனை நேரம் போராட்டம் பண்ணணும். என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா ட்விட்டரில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுங்க ஐயா. இது இந்த சென்சார் போர்டை பொலிட்டிக்கலுக்கு யூஸ் பண்ணால் நாளைக்கு உன் படம் வந்தால் யூஸ் பண்ண மாட்டாங்களா? எல்லா ஹீரோக்களுக்கும் கேட்குறேன், எல்லா டைரக்டரையும் கேட்குறேன், எல்லா தயாரிப்பாளரையும் கேட்குறேன், இறங்கி வீதிக்கு போராடுங்க. இது ரொம்ப தப்பு. இன்றைக்கி விஜய்க்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காதா? அது ஒரு பக்கம். விஜய் அரசியலுக்கு வந்ததால் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அவரை முடக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? எந்த ஸ்டேஜுக்கு வேணாலும் போவியா? அப்போ இது ஒரு ஜனநாயக நாடு கிடையாதா? இதை கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லையா? உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்பி போயிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உச்ச நீதிமன்றம் போகிறதுக்கு எதுக்கு இங்கே ஹைகோர்ட் இருக்குது, நியாய நீதி இருக்குது? எங்கள் ஊரில் கிராம பஞ்சாயத்துலேயே நல்லா பேசிடுறாயா. கிராமத்தில் 4 பேர் தலைவர் உட்காந்து பேசி கிராம பஞ்சாயத்துலேயே பல கேஸ் எல்லாம் பஞ்சாயத்தில் உட்காந்து பேசி தீர்த்துறாயா வெத்தலை பார்க்க போட்டுட்டு. என்னையா ஹைகோர்ட்டுங்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுங்கிறீங்க? ஒரு படம் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆன படம் அதை நிறுத்தி திரும்பி அப்பீல் பண்ணி அதை முடக்கிறாங்கன்னா இது என்னையா? அது எந்த உலகம் எங்கே எதை நோக்கி போயிட்டுருக்கு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது, நாளைக்கு இது ஆந்திராவில் நடக்காதா? நாளைக்கு கர்நாடகாவில் நடக்காதா? ஆக்சுவலி டோட்டல் இந்தியாவில் உள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து இதுக்கு போராடணும். இதான் உண்மை. இன்றைக்கி தமிழனுக்கு நடக்குது, நாளைக்கு வேறு யாருக்கு நடக்காதா?